ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாக்காளர் விழிப்புணர்வு நம்மளோட அரசு கலை அண்ட் அறிவியல் கல்லூரி மாணவர்களிடையே அங்கே கல்லூரியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாக்காளர் விழிப்புணர்வு நடந்துச்சு. கோலப்போட்டி, நாடகப்போட்டி அந்த மாதிரி நடத்தினாங்க. நாங்கள் ட்ராமாக்காக போயிருந்தோம். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள்லேருந்து தான் வந்துருந்தோம். கோலம் போட்டவங்களும் அப்படி தான் மகளிர் சுய உதவி குழுக்கள்லேருந்து போட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு நிறைய சிறப்பு விருந்தினர்கள் எல்லோரும் வந்திருந்தாங்க. காலேஜ் பிரின்ஸிபல் சார், மகளிர் சுய உதவி குழுக்கள்லேருந்து, அதுக்கப்புறம் நேரு யுவகேந்திரா எல்லாத்துலேருந்து வந்திருந்தாங்க. அவங்களாம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சிறப்பு செய்தாங்க. சிறப்பு செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட வாக்காளர் சம்மந்தமாக நமக்கு எல்லாமே எடுத்துரைத்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா வாக்காளர் பெயர், நம்மளோட அந்த பெயர் நம்மளோட அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன் கல்லூரி மாணவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கல்லூரி மாணவர்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்க. அவங்க தான் கரெக்டான ஏஜ், அவங்க தான் சரியான முறையில் தீர்மானிக்கக்கூடிய ஒரு வயசில் இருக்கிறாங்க. அதனால தான் கல்லூரிகளில் இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு நடத்துகிறாங்க. சில மாணவர்களுக்கு தங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா அதில் இருக்கா இல்லையானே தெரியாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் நடந்துக்கிறதுக்காக தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலேஜ்ல இருந்து என்ரோல் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாராவது என்ரோல் 18 வயது பூர்த்தியானவங்க யாராவது என்ரோல் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணிடுங்க. வரப்போற நாடாளுமன்ற தேர்தல்ல கட்டாயமா எல்லாருமே முதல் ஆளா போய் ஓட்டு போடுங்க. காலையில 7 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம அப்புறமா போகலாம் அன்னைக்கு லீவ் நாள், அன்னைக்கு காமன் லீவு, அங்கே போகலாம் இங்கே போகலாம் எல்லா பிளானும் இருக்கலாம். இருந்தாலும் நம்மளோட கடமையை ஃபர்ஸ்ட் முடிக்கணுன்றதுக்காக ஸோ அதை ஃபர்ஸ்ட் போயிட்டு முடிச்சுட்டு வந்துருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், உங்க ஊர்ல இருக்கிற சிலர்லாம் எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்குல்ல, என்னத்தான் ஓட்டு போட்டு என்ன பண்றோம் அப்படின்னு கூட சிலர்லாம் இருப்பாங்க. அவங்கள எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவு உங்க கிராமத்துல, உங்க ஊர்ல, உங்க ஏரியாவில் இருக்க எல்லாருமே ஓட்டு போட சொல்லி நீங்களும் அவங்களுக்கான அந்த முக்கியத்துவத்தை சொல்லுங்க. சரிங்களா? ஒரு ஓட்டு என்ன மாத்தணும்னு கேட்க முடியாது. சார் சொன்ன மாதிரி 10 ஓட்டு 100 ஓட்டுல ஜெயிச்சு தலைவரா இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. 5 வருஷம் ஒருத்தவங்க ஆள போறாங்க அப்படின்னா அவங்க யாரு, எப்படிப்பட்டவங்க, உங்க ஏரியால உங்களுக்கு போட்டி போடுற தலைவர் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சு ஆராய்ஞ்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கரெக்டா ஓட் பண்ணி சூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களோட கடமையை நீங்க கண்டிப்பா நிறைவேற்றுங்க. உங்களை சார்ந்தவங்களையும் கண்டிப்பா நிறைவேற்ற சொல்லுங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். ஸோ நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல புரட்சிகரமான விஷயமா யூஸ் பண்ணிக்கணும். இன்னும் நிறைய உங்களுக்காக வெளியில கோலம் போட்டிருக்காங்க, 2-3 நிகழ்ச்சிலாம் இருக்கு. ஸோ எல்லாமே கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. எல்லாருமே வாக்களியுங்கள். வாக்களிப்பது நமது உரிமை மற்றும் நமது கடமை. நன்றி. நம் விரல்களில் மை வைக்கக்கூடிய நிலைமை ஏற்படக்கூடிய சூழலில் நாம் எவ்வாறாக சிந்திக்க வேண்டும்? நம் ஜனநாயக கடமை என்பது என்ன? கடமையை இந்த ஜனநாயக நாட்டில் நாம் ஆற்ற வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் மிகவும் நேர்த்தியாகவும் எல்லோருக்கும் புரியும்படியாகவும் வழங்கிய மாவட்ட இளையோர் அலுவலர் திருமதி கீர்த்தனம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, அடுத்ததாக மாவட்டத்தின் திட்ட அலுவலர் ஸ்வீட் திட்டம் பெரம்பலூர் மாணவர்களுக்கான குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், முதல் தலைமுறை ஓட்டு என்பது, வாக்கு என்பது இந்த நாட்டிற்கு மிக முக்கியமானது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இந்த நாட்டில் முதல் தலைமுறை ஓட்டு மட்டுமே, வாக்குகள் மட்டுமே இந்த நாட்டின் நிலைமையை மாற்றக்கூடிய ஒரு நிலையில் நாம் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லா நிகழ்வுகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இளைஞர்களின் ஆற்றல் என்பது, இளைஞர்களின் வாக்கு என்பது மிக முக்கியமானது. அந்த வகையில் நம் கல்லூரியை தேர்ந்தெடுத்து, குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் ஜனநாயக கடமையை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை உணர்ந்து நம் கல்லூரியை தேர்ந்தெடுத்து நம்மிடையே உரையாற்ற வந்திருக்கும் மாவட்ட அலுவலர் ஸ்வீட் திட்டம் திரு கோபாலையா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் பிஏஓ கலெக்டர் இருக்கேன். இப்போ ஸ்வீப்புக்கு கலெக்டர் இன்சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இதில் முதலாக நம்ம இப்போ முன்னாடி புன்னம்ங்கிற ஒரு வில்லேஜில் கலெக்டரும் நாங்களும் சேர்த்து ஒரு கமெண்ட் பண்ணோம். இன்னைக்கு பேப்பரில் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு நிகழ்வு முடிஞ்ச உடனே நாங்கள் நேரில் இருக்கிறப்போ இந்த நேரில் எங்களை அப்ரோச் பண்ணாங்க. இந்த மாதிரி விழிப்புணர்வு காட்டிருக்கோம் அப்படின்னு. அதனால் நாங்களும், அதாவது மாவட்ட நிர்வாகமும் நேரில்
காண்பிக்கிற ஒரு இதெல்லாம் இன்றைக்கி நாங்கள் வந்து வந்திருக்கோம். அதே மாதிரி நம்ம கல்லூரியோட முதல்வர் அவர்களும் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து உங்களெல்லாம் உட்கார வச்சு நல்லா ஏற்பாடு பண்ணி இந்த ஒரு விழிப்புணர்வுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு முதல்வர் அவர்களுக்கும் நன்றி, நேரு அவர்களுக்கும் நன்றி. மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். தேர்தல் என்பது வந்து உங்களுக்கெல்லாம் வந்து இப்போ தான் புதுமையாக இருக்கும். அதாவது இது வரைக்கும் நம்ம வந்து வாக்காளராக எடுத்துக்க முடியாது. இப்போ நீங்கள் வாக்காளராக இருந்தால் ஃபஸ்ட் டைம் போடுவீங்க. இதில் யாராவது ஏற்கனவே போட்ட மாதிரி இருக்க மாட்டேங்குது, நடுவரத்துக்கு வாய்ப்பே இல்லை. யாரும் இல்லை தான். நீங்கள் யாராவது வாக்களிச்சிருக்கீங்களா? நிச்சயமாக இல்லை. அதே மாதிரி யாராவது வாக்காளர் பட்டியலில் இன்னும் இடம்பெறாமல் இருக்கீங்களா அப்படின்னு தான் தயவுசெய்து கைப்பிடிங்க. யாரும் இல்லை. வாக்காளராக இல்லாமல் இருக்கீங்களா? வாட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும். முதல்ல நம்ம இருக்கணும்னு நினச்சிட்டு இருப்போம். கடைசி நேரத்தில் வாக்காளர் பட்டியலில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் கூட இடம்பெறாமல் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்கு. நான் வந்து உயிரோடு இருப்பார், அவர் போய் அங்கே ஓட்டு போடலான்னு போவார், போன உடனே பார்த்தா உங்கள் பேர் இல்லைங்க. நீங்கள் அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை என்றால் எப்பேற்பட்ட உயிரோடு இருந்தாலும் வாக்களிக்க இயலாது. அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து தயவு செய்து உங்களுடைய வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இடம்பெற்றுள்ளதா அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்க்கலாம். வெப்சைட்லேயும் போய் பார்க்கலாம், தாலுகா ஆஃபீஸில் பார்க்கலாம், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் இருக்குது. எல்லா இடத்துலையும் அவங்க டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அதில் நம்மளோட பெயர் இடம்பெற்றுள்ளதாக பார்த்துக்கணும். தயவு செய்து வாக்காளர் பட்டியல் இருந்தால் தான் நம்ம வாக்களிக்க முடியும். அதை முதல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஏன் இந்த அவேர்னஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு காரணங்கள் சொல்லிடுவோம். நம்ம வந்து 100% வாக்களிக்கணும் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் நம்ம அசம்பிளி எலெக்ஷன் நடக்கிறப்போ நம்ம வந்து ஸ்டேட்டில் செகண்டாக வந்திருக்கு 76% தான் நம்ம போலாக இருக்குது. அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அது கிடையாது. 100% வாக்களிச்சிருக்கோம்னா இன்றைய எலெக்ஷன் கமிஷனில் வந்து கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதில் இதை தான் சொல்கிறாங்க, 100% வாக்களிக்க வேண்டும். அப்படின்னா யாருக்கிட்ட இதெல்லாம் போய் சென்றடையணும் அப்படின்னா படித்த இளைஞர்கள், கல்லூரியில் பயிலும் மாணவர்கள், அதே மாதிரி பொதுமக்கள் ஜென்ரலாக போடுறாங்க. அவங்க தவறதே கிடையாது. படித்த நம்ம இளைஞர்கள் அந்த கல்லூரியில் படிக்கிறவங்க தான் நம்மலாம் தவறு விட்டுறோம். அவங்க காலகாலமாக அவங்க தவறாமல் அவங்க வாக்களிச்சுட்டு இருக்காங்க. ஜனநாயக கடமையை அவங்க நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள். யார் தவறு விடுறோம்னா நம்ம வந்து ஒரு வேலையை போயிட்டா அப்படின்னா அதை இந்த பிரச்சனைலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் பர்டிகுலர்லி என்னைக்கு எலெக்ஷன் நடந்தோ அந்த அன்னைக்கு கவர்மெண்டே லீவ் விட்டுறாங்க. கவர்மெண்ட் அறிக்கை கொடுத்துட்றாங்க, அந்த அன்னைக்கு கம்பல்சரியாக நீங்கள் ஓட்டு போடணுங்கிறதுக்காக தான். அதனால் எக்காரணத்துக்கு ஒன்றும் எனக்கு டைம் இல்லைங்க, நான் வேறு வேலையாக போயிட்டேன் அல்லது எந்த ஒரு ரீசனும் சொல்லாமல் உங்களுடைய கடமையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். 100% வாக்களிப்பதற்கு இந்த பெரம்பலூர் மாவட்டம் ஸ்டேட்டில் ஆல் இந்தியாவிலேயே 100% வாக்களித்தார்கள் அப்படிங்கிற பத்திரிகை செய்தியை நம்ம மூலமாக வரவேற்கிறதுக்கு நீங்கள்லாம் உதவணுங்கிற ஒரு பெரிய ஒரு இதை வச்சுக்கிட்டு கோரிக்கையை வச்சுக்கிட்டு அந்த உரையை முடிக்கிறேன். தயவு செய்து எல்லாருமே வாக்களியுங்கள். ஜனநாயகத்தில் நம்மளுடைய கடமையை நம்ம நிறைவேற்றுவோம். எக்காரணத்தை மட்டும் நம்மளுடைய வாக்குரிமையை நம்ம வந்து விட்டுக் கொடுக்கக்கூடாது. எனக்கு கிடைத்த ஒரு கடமையை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணணும். இதுக்காக நம்ம ஒரு முன்னாடி கருத்த ஒரு உரிமை எடுக்க போகிறோம். அதை அப்புறம் அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த உரிமையை எடுத்துக்கலாம். நமது இலக்கு என்பது 100, அதுதான் நம் நாட்டின் பேரு என்பதனை நமக்கெல்லாம் இது எவ்வளவு முக்கியமான செய்தி. நம்முடைய பங்களிப்பு நாளைய தினத்தில் பத்திரிகை செய்தியாக வர வேண்டும். நம் பங்களிப்பால் மட்டுமே நம் நாடு ஒவ்வொரு பங்களிப்பில் ஒரு நாடு தனது வளர்ச்சியில் ஒரு அடியை முன்னெடுத்து வைக்கிறது. அந்த வகையில் நீங்கள் ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக நீட்டக்கூடிய ஒற்றை விரல் இந்த நாட்டினை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு சேர்க்கும் என்பதனை தன் உரையில் சேர்த்து நமக்கெல்லாம் வழங்கி அமர்ந்திருக்கும் மாவட்டத்தின் திட்ட அலுவலர் ஸ்வீப் திட்ட அலுவலர் கோபால் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கண்ணுக்குள் புகுந்து மனதிற்குள் நின்று எப்பொழுதும் ஒரு காட்சியாக விரிந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு
நலனை பற்றியும் இளைஞர்களின் வாக்களிப்பின் அவசியத்தை பற்றியும் ஒரு அருமையான நாடகத்தினை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். ஒரு அருமையான நாடகம். வேதமாரியம்மன் மகளிர் குழுவினர் நம் முன்னே ஒரு அருமையான நாடகத்தினை நிகழ்த்த இருக்கின்றார்கள். நீங்கள் அனைவரும் இந்த நாடகத்தினை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் வழக்கமாக தேர்தல் சம்பந்தமான வாக்களிப்பு சம்பந்தமான செய்திகள் நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தாலும் கூட மிக அருகாமையில் தேர்தல் வருகிறது. ஆகவே இதனை மனதில் உள்வாங்கிக் கொண்டு உங்களின் தேர்தல் தவறாமை, ஜனநாயகத்தின் தவறாமை என்பதை நீங்கள் அரசு கலைக்கல்லூரி மற்றும் நிர்பந்த செயலுடைய முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய மாவட்ட இளைஞர் அணி அலுவலர் திரு கீர்த்தனாமன் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்ட கோபாலையா அவர்களுக்கும் கடைசியாக என்னுடன் சக தன்னார்வலராக கலந்து கொண்ட திரு சூர்யா அவர்களுக்கும் இங்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேசிய வாக்காளர் தினம், நம்மெல்லாம் வாக்காளர் தினம் இத்தனை வருஷம் நிறைய பேர் வாக்காளர் தெரிவிச்சிருக்கோம். ஆனா நம்ம 300 வருஷமா சுதந்திரத்துக்கு போராடி வாங்கின உரிமை இந்த வாக்குரிமை. இதை விற்கவோ போடாம இருக்கிறதோ நம்ம அவங்களுக்கு செய்யற ஒரு துரோகமா தான் நான் நினைக்கிறேன். அதனால ஓட்டு போறதுங்கிறது நம்ம சுதந்திரத்துக்கு போராடுற நம்ம தியாகிகளுக்கு நம்ம செய்யற ஒரு நன்றியா நினைச்சு ஒரு கடமையா நினைச்சு செஞ்சு நம்ம செய்வோம்னு சொன்னேன். எல்லாருக்கும் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வுக்காக கோலம் போட்டிருந்தாங்க. மகளிர் சுய உதவிக்குழுக்கள்லேருந்து அந்த கோலத்தை பற்றி எல்லோரும் பார்த்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அதில் இருக்கிற கோலத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் உறுதிமொழிகள் எடுத்தோம். மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து உறுதிமொழியும் எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், மாணவர்கள் எல்லோரும் வட்டமாக நிற்கிறாங்க. வட்டமாக நின்று கையை நீட்டி உறுதிமொழி எடுத்துகிட்டு இருந்தோம். அதாவது 18 வயது எல்லோரும் வந்து கண்டிப்பாக தவறாமல் வாக்களிக்க வேண்டும். 100% வாக்களிப்போம். வாக்களிப்பதின் முக்கியத்துவம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பதாகைகளில் இருந்துச்சு. அதெல்லாம் சொல்லி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வருஷம் முதல் முறை ஓட்டு போடுறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.